எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம், சுவிசேஷ புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல் நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு பேச விரும்புகிற தலைப்பு, ஆண்டவர் என்னிடத்துல மறுபடி சொல்லி கொண்டிருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் தொடர்ந்து எனக்கு மண்டே டியூஸ்டே போலவே அவர் பேசிட்டார். ஒரு வார்த்தை வந்து அது எனக்கு பர்சனலா பேசுறாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதை பெருசா நான் எடுத்துக்கவும் இல்லை. ஆனா திரும்ப 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 இதே வார்த்தைய கடைசி நேரத்துல இந்த மெசேஜை நான் எடுத்தேன். இந்த செய்தியை எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ந்ததை நான் உணர்ந்தேன். இது வரைக்கும் நான் எப்பவுமே மெசேஜ் எடுக்கும் போது பயங்கரமா ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கும். அவன் முதல் முறையா ஒரு பெரிய பரவசம், பெரிய மகிழ்ச்சி. அவன் ஹல்லேலூயா ஒரு அப்படி இருந்தது. நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆராதனை அதற்கு மிகவும் ஆதாரமாய், ஆராதனை வந்து இந்த வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு உள்ள அக்கினியை அவன் எழும்ப செய்தது. அவன் ஹல்லேலூயா. நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்துதான் அனுப்ப போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் ஆராதனையில செய்தியில பேசுகிற ஆமென் சொன்ன வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொண்டவர்களா இந்த இடத்தை விட்டு நிச்சயம் கர்த்தர் புறப்பட்டு போக உதவி செய்வார். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, நம் தேவைகளை அறிந்த தேவன். ஹல்லேலூயா. The God knows our needs. நம்மளுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த உலகம் வந்து தேவை அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னா உலகமே இயங்காது. தேவை அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா உலகமே என்ன பண்ணாது. ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போதே தேவை அப்படின்ற வைத்து தான் படைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒன்று தேவை. ஹல்லேலூயா. தேவை இல்லாம தேவை அப்படின்ற ஒரு காரியத்தை நீங்க இந்த உலகத்துல இருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு தேவை இருக்கிறதுனால சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். ஏதோ ஒண்ணு வேணும்ன்றதுக்காக தான் காலைல எழும்புறோம். ஏதோ ஒண்ணு அமைச்சோட பசின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் உழைக்க போகிறோம். இந்த பசி, இந்த தேவை இல்லாத பட்சத்துல உலகம் இயங்காது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு பண்ணாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னா, த ராட் யூட்டோபியா எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசோதனை ஒண்ணு பண்ணாங்க. யார் பண்ணா அப்படின்னா, ஒரு சயின்டிஸ்ட் பண்ணாரு. அவர் பேர் வந்து ஜான் பி கால்ஹூன் அப்படின்னு சொல்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் த ராட் யூட்டோபியா எக்ஸ்பெரிமெண்ட். யூட்டோபியா அப்படின்னு சொன்னா எல்லாம் நிறைவா இருப்பது. அது ஒரு போயமே இருக்கு, யூட்டோபியா அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வீடை, எலிகளுக்கு ஒரு வீடை கட்டிட்டு அந்த எலிக்கு தேவையான எல்லாமே உள்ள வச்சுட்டாங்க. சாப்பாடு, தண்ணி, அதுக்கு நோய் வராமல் இருப்பதற்கு அதுக்குரிய பாதுகாப்பு, எதிரிகள் உள்ள வரக்கூடாது. யாரு? பூனை, இல்லட்டா இந்த எலியை வந்து சாப்பிடுறதுக்கு அது எலிக்கு எதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த எதிரிகள் எல்லாம் அகற்றி, இதுக்கு ரொம்ப ஏற்ற டெம்பரேச்சர் எல்லாம் வச்சு ஒரு என்விரான்மெண்ட்டை எலிகளுக்கு உண்டாக்கி அது ஒரு 4-5 எலி, ஒரு 10 எலி உள்ள போட்டு வச்சிருந்தாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட், 1960 இருந்து 1970s வரையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினாரு இந்த ஜான் கால்ஹூன் அப்படின்றவர். கொஞ்ச காலம் அந்த எலிகள் எல்லாம் ரொம்ப பரவசமாய், ரொம்ப சந்தோஷமா நிறைய குட்டிலாம் போட்டுச்சு. நிறைய குட்டி போட்டு எலிகள் கடகடன் பெருக ஆரம்பிச்சது அதனுடைய வீட்டுல. கொஞ்சம் டைம், ஒரு 4 years அப்படி போக பார்க்க எல்லா எலிகளும் சோகமாக ஆரம்பித்தது. நிறைய ஆண் எலிகள் டிப்ரெஸ் ஆச்சு. நிறைய எலி சும்மாவே இருக்குமா, ஒண்ணுமே பண்ணாதான், அப்படியே மூலையில போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குமா. அப்படியே நாட்கள் போக ஒரு எலியும் இன்னொரு எலியும் சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு எல்லா எலிகளும் செத்து போயிடுச்சான். அந்த 10 வருஷத்துக்குள்ள அந்த இடத்துல விட்ட ஒரு எலி கூட என்னவா இல்லையா, உயிரோட இல்ல. அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணார்னா, ஒரு ஜீவனுக்கு, ஒரு உயிரினத்திற்கு வெறும் பிசிக்கல் நீட் மட்டும் போதாது, வெறும் சரீர பிரகாரமான தேவைகள் மாத்திரம் போதாது, அதை தாண்டி அதுக்கு சிலதெல்லாம் தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணி, அதை கன்க்ளூட் பண்ணி அந்த ரிசர்ச்சை முடிச்சாங்க. ஆமென். இன்னைக்கு கூட நமக்கு ஸ்தோத்திர கர்த்தர் நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தான் என்ன தேவைன்னு தெரியணும்.
நமக்கு உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவை? சிஸ்டர், ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை சிஸ்டர். சிஸ்டர், எனக்கு ஒரு பங்களா தேவை சிஸ்டர். இன்னைக்கு மனுஷர்களுக்கு அவர்களுக்கு என்ன தேவை என்பதே தெரியல. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தேவை அப்படின்றதோட தேவை இல்லையா, பணம் தேவை இல்லையா அப்படின்லாம் கேட்டா ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துருவேன், குறைவு இல்லாமல் கொடுப்பேன். ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 104வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரையும் வாசிங்க. சங்கீதம் 104. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பூமி உங்க பொருள்னால என்ன பண்ணிருந்தா? எனக்கு இது வாசிக்கும் போது பயங்கரமா இருந்துச்சு. பூமி, எங்க வீடு என் பொருள்னால நிரம்பி இருக்கு. ஆமென். என்ன இருக்குது நமக்கு வீட்டுல? நீங்க டக்கு டக்குன்னு சொல்லணும். பிரசங்கத்துக்குள்ள சோஃபா இருக்குது, கட்டில் இருக்குது, பெட் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு. பூமி அவருடைய பொருள். ஆண்டருடைய பொருள் என்னன்னா மலை, செடி, கொடி, இதெல்லாம் அவருடைய. கடல், அவர் என்ன பொருள் வச்சிருக்கிறாரு பாருங்களேன். நம்ம வீட்டுல ஒரு சோஃபா வச்சுக்கிட்டு அந்த சோஃபாவை தொடச்சு வச்சிருக்கிறோம். ஆண்டவர் வந்து கடல் வச்சிருக்காரு, அவருடைய பொருள் அது. பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. செடி கொடி எல்லாம் அவருடைய பொருள். அவருடைய பூமி அவருடைய பொருட்களால் என்ன பண்ணிருக்குதா? நிரம்பி இருக்கிறது. ஆடு மாடு இதெல்லாம் அவருடைய பொருள். பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. எப்படி இருக்கான்? இந்த பெரிதும் விஸ்தாரமான சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறதாம். அப்படியே அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. அவன் எப்படின்னா பெரிய கடலா, அதுல நிறைய 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 இருக்கும். கடல்ல வந்து கடலுடைய ஆழங்கள், கடலுடைய ரகசியம் வந்து அது பயங்கரம் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் கடல்ல இருக்கிற ரகசியத்தை யாருமே கண்டுபிடிக்கல. அது அவ்வளவு பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடல்ல வந்து பெரிய சின்ன மீன் எல்லாம் இருக்குதா, அதுல கப்பல் ஓடுதா, அதுல விளையாடுறதுக்கு பெரிய திமிங்களை தாண்டன பண்ணிருக்கிறா, படைச்சு வச்சிருக்கிறா. கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி அப்படியே விட்டு கொடுத்து அப்படியே பாருங்க. வாசிங்க. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளை எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஆமென். அதுக்கு கரெக்டான நேரத்துல ஆகாரம் கொடுப்பீர் சொல்லி அதெல்லாம் அவரை நோக்கி என்ன பண்ணிருந்தா, அதோட தேவையை தேவன் அறிந்திருக்கிறார். அதற்கு ஆகாரம் எந்த டைம்ல. திமிங்கலம் பார்த்திருக்கீங்களா முதல்ல? ஆமென். திமிங்கலம் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அது கடல்ல விளையாடுறதுக்காக கத்திர வச்சிருக்கிறாராம். அத கப்பல் ஓடுறதுல அது விளையாண்டுட்டு இருக்குமா, அதுக்கு ஆகாரத்தை கத்தர் என்ன பண்றாரா? கொடுக்குறாராம். ஆமென். நம்ம எல்லாரையும் அதுக்கு போட்டா கூட அதுக்கு ஆகாரம் ஆகாது. ஆனா என் தேவன் அதுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அது வசனம் சொல்லுகிறது, அவர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், அவர் கையை மூட அவைகள் என்ன பண்ணுமா? சும்மா இருக்குமா? ஆமென். அவர் சுவாசத்தை எடுத்துக்கிட்டோன்னு அது செத்து போயிடுமா? திரும்பவும் சுவாசத்தை அனுப்பும் போது அவைகள் என்ன பண்ணுமா? உயிர் பெறுமாம். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் தேவைகளை எப்படி சந்திக்கிறாருன்னு பாருங்க. அவர் கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிற தேவன். அவர் கரத்தை நீட்டி நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவைன்னு பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் தேவை தேவை தேவைன்னு ஓடிட்டே இருக்கிறான். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவனை தேடுகிற பிள்ளையா இருப்பீர்கள் என்று சொன்னால் உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்குவதற்கு இடமும் குறைவு படவே படாது. அதுக்கு மேல உங்களுக்கு குறைவு படுது சிஸ்டர், என்னால வீட்டு வாடகை கட்ட முடியல, எனக்கு சாப்பாடுக்கு குறைவு என்று சொன்னால் நீங்க இன்னும் தேவனை தேடுகிற விதமாய் தேடல என்பதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஒத்துக்கணும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து சிஸ்டர் நான் வீட்டு வாடகை கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணு ஐயோ அப்படின்னு நினைக்க கூடாது. ஓகே, நம்ம இன்னும் சரியா தேடல போல, நம்ம இனி தேட ஆரம்பிப்போம். ஆமென். கர்த்தர் இதுல ஒரு குறையும் வைக்க மாட்டார். இந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். யாருக்கு சந்திக்கிறார்னா காக்காவுக்கு மீனுக்கு கூட சந்திக்கிறார். அவைகளை காட்டிலும் விலையேற பெற்ற நமக்கு நிச்சயமாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமா என்ன பண்ணுவாரு? நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய நன்மைகளை அவர் குறைவின்றி நமக்கு தருகிற தேவன். இன்னைக்கு மனுஷன் அவனுக்கு தேவைன்னு சொல்லி என்னென்னையோ நினைச்சுக்கிட்டே ஓடிட்டே இருக்கிறான்.
எனக்கு இது தேவை, அது தேவை. இந்த உலகத்துல சில காரியங்களை தேவையாய் வைத்து ஓடுகிற மனுஷர்களுக்கு ஸ்தோத்திரம், அந்த தேவைகள் இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில வெறுமையை உண்டாக்குகிறது. ஆமென். இன்னைக்கு நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி நம்ம அறிந்து அந்த தேவையை அடைவோம் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், நம்முடைய தேடல் நிறுத்தப்படும் என்று தேவாவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய தேவைகளை கர்த்தர் நிச்சயமாய் அவரை தேடுகிற சகல பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவைகள் நிறைந்த உலகில் தேவைகள் ஏதும் இல்லை என்று உண்மையான தேவையானது எது என்று அறிந்த ஒருவனால் மட்டுமே சொல்ல முடியும். இந்த உலகத்துல இந்த உலகம் தேவைகள்லாம் நிறைந்திருக்கிறது. ஆனா இதுல எனக்கு ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு உண்மையான தேவை எது என்று சொல்லி அறிந்த ஒருத்தனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த உலகத்துல பல தேவைகள் ஸ்தோத்திரம், மனுஷன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா பல தேவைகள் டெய்லியும் இருக்கும். ஆனா அதன் மத்தியில எனக்கு எதுவுமே தேவை இல்லடா அப்படின்னு ஒருத்தன் சொல்லி வாழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையான தேவை எது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு இங்க இருக்க எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி? எப்படி சிஸ்டர் சொல்றது? எப்படி சிஸ்டர் சொல்றது? வேதத்துல சில மனிதர்கள் சொன்னாங்க எனக்கு எதுவுமே தேவையில்லையா. அவங்க யாரு அப்படின்றத பார்த்து இன்னைக்கு நானும் ஸ்தோத்திரம் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நன்மைகளால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். இந்த உலகம் ஃபுல்லா தேவைன்னு தான் சொல்லிட்டேன். தேவை அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா மனுஷன் சர்வையே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா தேவை இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லும். அந்த கூட்டம் யாருன்னா உண்மையான தேவை எதுன்னு அறிஞ்ச கூட்டம். அந்த கூட்டம் யாருன்னா GTLM சர்ச். நல்லா கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றியா விசுவாசமா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் ஏன் தேவை இல்லை அப்படின்னு சொல்வேன்னா ஸ்தோத்திரம், என்னுடைய தேவைகளை அறிந்த தேவன் எனக்கு மேல இருக்கிறார். நான் தேவைன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நன்மையும் கிருபையும் என்னை தொடர செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயாவா. எனக்கு குறைவில்லை அப்படின்றதுக்காக நான் வேண்டான்னு சொல்றது இல்ல. எனக்கு குறைவுகள் இருந்தாலும் என் தேவையை அறிந்த தேவன் என்ன வேணும்னு நான் சொல்றதுக்கு முன்னாடியே என் குறைவுகளை மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற சர்வ வல்லவர் எனக்கு தேவனா இருக்கிறபடினால ஸ்தோத்திரம், என்ன நன்மையினால கிருபையினால நிரப்பி நன்மையும் கிருபையும் என்ன தொடரும்படிக்கு அவர் செய்கிறார். சில பரிசுத்தவான்களை மாத்திரம் பார்க்கலாம். வேதத்துல தாவீது அப்படி இருந்தார். ஹல்லேலூயா. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன் உலகம் எதை தேடுகிறதோ அதை அவன் தேட மாட்டான். முதலாவது பாயிண்ட், பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன் உலகம் தேடுகிற தேவை அவன் தேவையாய் இருக்காது. யாருக்கு உலகம் தேடுறது அவங்களோட தேவையா இருக்காதுன்னா பிரசன்னத்தை தேடுகிறவர்கள். ஹல்லேலூயா. உலகம் தேடுகிற தேவை அவன் தேவையாய் இருக்காது. யாருக்கு என்று சொன்னால் பிரசன்னத்தை தேடுகிறவர்களுக்கு. தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 23:1 அதிகாரத்துல, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இங்கிலீஷ்ல எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. இங்கிலீஷ்ல இந்த வசனம் எனக்கு இங்கிலீஷ்ல தான் பிடிக்கும். ஸ்தோத்திரம், அதுவும் இந்த டிரான்ஸ்லேஷன்ல தான் பிடிக்கும். The Lord is my shepherd, I shall not want. I don't want anything. Hallelujah. அது அப்படின்றதோட இன்னொரு தமிழ் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் I lack nothing அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு வெர்ஷன்ல I don't want. Hallelujah. எனக்கு வேணாயா. யாரால அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களால சொல்ல முடியும். உலகம் தேடுகிறதை நான் தேடவில்லை. ஏனால் ஸ்தோத்திரம், என் தேவையை அறிந்த தேவன் இருக்கிறார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படிக்கு அவர் செய்வார். அந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்திய ஆயத்தம் பண்ணிருக்கிறார். அதுக்கப்புறம் சொல்ல மரண இருளின் பள்ளத்தாக்குல. அப்போ இங்க குறைவு இருக்கிறது, குறைவில்லை அப்படின்னு கிடையாது. தாவீதோட வாழ்க்கையில ஏகப்பட்ட குறைவுகள் இருக்கிறது. ஆனால் அந்த குறைவுகள் மத்தியில தாவீது சொல்லுகிறான், எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஏனால் நான் தேவையான ஒன்றை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன், தேடிக் கொண்டிருக்கிறேன். அதனால உலகத்தினுடைய தேடல் என்னுடைய தேடல் அல்ல.
அதனால நன்மை அவனை தொடர்ந்துச்சு. நன்மை அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நன்மை. ஆசீர்வாதம் என்றால் பரலோகத்துக்குரியதெல்லாம் ஆசீர்வாதம். Goodness is worldly things. Blessing is heavenly things. புரியுதா உங்களுக்கு? நன்மை என்ன சொல்லுங்க? உலகத்தினுடைய காரியங்கள். நன்மை என்ன? உலகத்தோட காரியம் என்ன? காசு, பணம். இன்னைக்கு பணத்தை தேடுறவனே ஹியூமன் கேட்டகரியிலே லோ கேட்டகரின்னு சொல்றாங்க. ஹியூமன் கிரேட்ல யார் ஒருத்தன் பணத்தையே தேடிட்டு இருக்கானோ அந்த பணத்தை தேடுறவன் லோ கேட்டகரி. இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் பணத்தை தாண்டி வேற எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். கிதியோனியர்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்க பைபிள்ல. 1 சாமுவேலின் புஸ்தகத்துல நீங்க வாசித்தீர்கள் என்றால் தெரியும். தாவீது 2 சாமுவேல், தாவீது அரசாண்டு கொண்டு இருக்கிறார். அங்க பயங்கர பஞ்சம். அப்போ தாவீதுக்கு தெரியுது இது கிபியோனியர்களுடைய சாபத்தினால தேசத்துல என்ன வந்திருக்கு? பஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு தாவீது அதை அறிந்து கொள்கிறார். கிபியோனியர்கள் கிட்ட போய் கேட்கிறாரு, உங்களுக்கு நாங்க என்ன செய்யட்டோம்? கிபியோனியர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு வெள்ளி பூண்டெல்லாம் தேவை கிடையாது, எங்களுக்கு சவுல் குடும்பத்தாடைய ரத்தம் தேவை. இத்தனை பேரை நீங்க கொல்லணும். எத்தனை பேர்? 70 பேரோ சம்திங். நீங்க என்ன பண்ணணும்? இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நிறைய பேர்களுக்கும் பணம் காசு தேவை கிடையாது. அதை தாண்டி அவர்களுக்கு வேற ஏதோ தேவை. அதனாலதான் இந்த உலகத்துல கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஜனம் நினைச்சிட்டு இருக்கு, பணம் இருந்தா போதும், பணம் இருந்துட்டா சந்தோஷமா இருக்கலாம், பணம் தான் எல்லாமே. தயவு செய்து சொல்றேன், இதை தாண்டி உலகம் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த பணத்தை தாண்டி சிலர் தேடுறாங்கல்ல, அவங்கதான் இன்னைக்கு ரூலிங் பொசிஷன்ல சாத்தானுடைய அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு மனுஷனுடைய தேடல், ஸ்தோத்திரம், இன்னைக்கு கர்த்தர் நம்மளை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். அப்படின்னா worldly blessingsனால, உலகத்தினுடைய சகல காரியத்தினாலும் கர்த்தர் நம்மளை திருப்தி ஆக்குகிறார். அது நம்மள தொடரும். தேட வேண்டியதை தேடினால் உலகம் தேடுகிற காரியத்தை நாம் தேட மாட்டோம். தாவீது எனக்கு ஒரு குறைவும் இல்லை, எனக்கு I shall not want அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொன்னா அவனுக்கு குறைவு இல்லாததுனால அல்ல, அவன் வாழ்க்கையில சத்துருக்கள் இருக்கிறாங்க, அவன் வாழ்க்கையில மரண இருளின் பள்ளத்தாக்கு இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியில சொல்லுகிறான், என் தேவையை அறிந்த தேவன் இதற்குரிய சகல கிருபைகளையோ இதற்குரிய சகல நன்மைகளையோ கர்த்தர் எனக்கு கொடுக்கிறபடினால எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுப்பா. அதே சங்கீதக்காரன் சங்கீதம் 34வது அதிகாரத்திலே 10வது வசனத்துல சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, சத்தமா சொல்லுங்க, ஒரு நன்மையும். தாவீதுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடல. வெள்ளையும் பொன்னையும் சவகரித்து வைத்திருந்தான். அவனுடைய ராஜ்யபாரத்துல குறைவு ஏதும் இல்லை, நிறைவா இருந்தான். அவனுக்கு தேவைகள் அவன் தேவைக்கு தாண்டி கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்திருந்தார். உலகத்தின் நன்மைகளை குறித்து பேசுகிறேன். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உலகத்தினுடைய காரியத்திலே ரொம்ப குறைவுகள் இருக்கிறது. சாப்பாட்டுல குறைவு இருக்கு, தங்குகிற இடத்திற்கு குறைவு இருக்கிறது, அன்றாட தேவைகளுக்கு குறைவு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீ தேவ பிரசன்னத்தை தேடுகிற ஒரு பிள்ளையா இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய நன்மைகள் குறைவுபடாது. உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு தாவீது இந்த சங்கீதம் 23ல I shall not want அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கிற்று. அவன் ராஜாவா இருந்து சொல்லல, யூதாவனாந்திரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது சொல்றான், அவனுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆனால் அந்த தேவைகளை தாண்டி காட்டிலும் அவன் தேவைகளை சந்திக்கிற தேவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் ஒன்னதான் தேடிட்டு இருந்தாங்க, தேவ பிரசன்னத்தை. மரண இருளின் பள்ளத்தாக்கில தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரம். மனுஷர்களால் தூஷிக்கப்படும் போது, சத்துருக்கள் அவனை எதிர்க்கும் போது, ஸ்தோத்திரம், ஒதுக்கப்படும் போது அவன் ஒன்னதான் பார்த்துட்டு இருந்தான். அவன் தேவ பிரசன்னத்தை மாத்திரம் தான் தேடிக்கொண்டிருந்தான். அவன் சொல்லுகிறான், மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா தேவன் மேல தாகமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நன்மைகள் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ரொம்ப அழகா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். நாகும் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. நாகும் 2:12. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. சிங்கம் என்ன பண்ணுச்சா,
ஆமென், ஹல்லேலூயா. குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இறைகளினால் தன் தாவரங்களை என்ன பண்ணிச்சான், அப்படியே அப்படியே சாப்பாடுனால அதோடைய பிளேஸ் தாவரம்னா அது இருக்கிற இடத்த நிரப்பி வச்சிருக்குதான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண் சிங்கம். ஆனா அப்படிப்பட்ட சிங்க குட்டிகளுக்கு கூட தாழ்ச்சி வரும், குறைவு வரும். ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. பிரசன்னத்தை தேடுகிறவன், வானத்து மண்ணா காடெல்லாம் இருந்தா கூட பயனும் நிறைவாது. தேவ பிரசன்னத்தை தேடுகிற ஒரு மனுஷன் இருந்தானா அவன் தேவை என்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே தேவைகள் அவனுக்கு சந்திக்கப்படும். அல்லேலூயா. எல்லா உலக நன்மைகளையும், எல்லா நன்மைகள் உங்களுக்கு பைபிள்ல கிளியரா புரிஞ்சுக்கணும். நன்மைன்னு வாசிக்கிறதெல்லாம் வேர்ல்ட்லி திங்ஸ், பிளெஸிங். ஆமென். பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து ஆமென். நன்மையான எந்த ஈவும் அப்படின்னா நன்மைனா வேர்ல்ட்லி திங்ஸும், நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும், அது ஹெவன்லி பிளெஸிங்ஸும் ரெண்டும் இறங்கி வரும். ஹல்லேலூயா. நீங்க குறைவுபடுகிறது இல்லை. சிங்க குட்டி பட்டாலும் ஆமென். அது ஏன் தாவீது அப்படி எழுதுறாருன்னா, அவர் வனாந்திரத்துல ஆடு மேய்ச்சவரு, அவரு நிறைய சிங்கத்தை பார்த்தவரு. ஆமென். நிறைய சிங்கத்தை கிழிச்சவரு, நிறைய சிங்கத்தின் தாவரங்களை அவர் உற்று பார்த்தவர். அதனாலதான் எழுதுறாரு, இப்படி அவன் ஆடு மேய்ச்சிட்டு போகும்போது இப்படி உன்னுடைய ஆமென் வீட்டை நீ சாப்பாடுனால நிரப்பி வச்சிருக்கிற, ஆனா உன் குட்டிக்கு கூட பசி வரும், உனக்கு கூட ஆமென் ஸ்தோத்திர கஷ்டம் வரும். ஆனா நீதிமான் அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததை என் கண்கள் கண்டதில்லை. அதனால தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயாவா. பணத்தெல்லாம் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. பணம் நம்மளை தொடரும். எப்போதும் கொஞ்சம் தூரம் போ அப்படின்னு நம்ம சொல்ற நாட்கள் GTLM சர்ச்ல நன்மை தொடரும். சொல்றேன் நானு, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள் ஆமென் உலகம் தேடுகிற உலகத்தினுடைய தேவைகள் அவர்கள் தேவையா இருக்காது. உலகம் தேடுகிற போல அவர்கள் தேட மாட்டாங்க. ரெண்டாவது ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென், தேவனின் தேவையை அறிந்தவர்கள் உலகத்தின் தேடல் அவன் தேடல் அல்ல. ஆமென். யாருக்கு உலகத்தின் தேடல் அவன் தேடலா இருக்காது என்று சொன்னால் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனின் தேவையை அறிந்தவன். தேவனின் தேவையை யாரெல்லாம் அறிந்தவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க நான் சொல்ற எல்லா எக்ஸாம்பிள்ஸ்க்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். எல்லாருமே பணக்காரர்கள். தாவீது பிச்சைக்காரரா? One of the most great king in the history, King David. Amen, hallelujah. Powerful king. தாவீதுக்கு எங்கே எதுவும் அவனை நேசிக்கிறதுக்கு கூட ஆட்கள் குறைவுபடல. ஜீவனை கொடுக்கறதுக்கு கூட ஆட்கள் இருந்தாங்க. இந்த உலகத்தினுடைய எல்லா நீடுமே தாவீதுக்கு மீட் அவுட் ஆச்சு. ஹல்லேலூயாவா. கர்த்தர் செய்வார். தேவனுடைய தேவையை அறிந்தவன் மோசே. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், யார் என்னோட பிரசங்கத்தை விட்டுறாதீங்க. யாரால வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியும்? யாருக்கு அது ஒரு பெருசாவே இருக்காது அப்படின்னு சொன்னா ஆமென் ஸ்தோத்திரம் தாவீதுக்கு அரண்மனை வனாந்திரத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். அப்சலோம் துரத்துறாரு. ஆமென். சங்கீதம் 63 அப்சலோம் துரத்துறாரு, வனாந்திரத்துல சுத்துறாரு. அவர் ஒண்ணு என்ன சொல்றாரு, ராஜ்யபாரம் வேணும். ஐயோ சிங்காசனம் என்ன விட்டு போயிடுச்சே, அதெல்லாம் கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, அட உங்க பிரசனத்தை நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா. ஊனையும் ஆமென் ஸ்தோத்திரம் கொழுப்பையும் உண்றது போல என் ஆத்துமாவில் திருப்தியா இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருக்கு மத்த எதுவுமே தேவை வேண்டாம். அது ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் கொடுப்பார், அது போதும். மோசே தேவனின் தேவையை அறிந்தவன். உலக மனிதர்கள் தேடுகிற அந்த காரியத்தை மோசே தேடவே இல்லை. அவன் சொல்றான், அவன் பார்வோனுடைய வீடு, அங்க இருக்கிற சுகபோகம், அங்க இருக்கிற பணம், அங்க இருக்கிற கல்வி, அங்க இருக்கிற பெரிய அந்தஸ்து, அங்க இருக்கிற மதிப்பு, அது அவனுக்கு குப்பையாய் தெரிந்தது. அவன் ஸ்தோத்திரம், அது குப்பையா அவனுக்கு தெரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களோடு அவன் வனாந்திரத்திலே பாடு அனுப்ப வைப்பது அவனுக்கு மேன்மையாய் தெரிந்தது. தேவனுடைய தேவையை அறிந்த மனிதன் உலக மனிதர்கள் தேடுகிற எந்த காரியத்தையும் அவர்கள் தேடுகிறதில்லை. அவைகள் எல்லாம் அவர்களுக்கு குப்பை. ஹல்லேலூயா. அதெல்லாம் அவங்களுக்கு லீஸ்ட். பாரோ அங்கிருந்த வல்லரசு நாடு எகிப்து.
அதுக்கப்புறமா பாபிலோன், சீரியா, பாபிலோன், மேதிய பெர்சிய தேசங்கள், அந்த மாதிரி தேசங்கள். அந்த டைம்ல வல்லரசு நாடு எதுனா எகிப்து தான். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி இப்போ அது கீழே வந்துட்டே இருக்கு. ஆனா அது ஏதோ சொல்லிட்டு இருக்கு, நாங்க வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் அங்க கிடைச்சிருச்சுன்னா, அமெரிக்கால ஒண்ணுமே இல்லைன்னா கூட அமெரிக்காவை விட்டுட்டு வர்றதுக்கு மனுஷர்களுக்கு என்ன இல்லை, மனசு. என் அண்ணாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில தவமா இருந்தது என்னன்னா அமெரிக்காவில் சிட்டிசன் கிரீன் கார்டு அந்த வாங்கணும். அவங்களுக்கு வேற வாழ்க்கையில செத்து போனாலும் அமெரிக்காவிலே என்ன பண்ணிடணும், வாங்கிட்டாரு. ஆமென். ஆனா வாங்கி அங்க பிச்சைக்காரனா தான் இருக்கிறார். அவர் இந்தியாவில் வந்தா கூட நல்லா இருக்கலாம். சில பேருக்கு சில இடங்கள், சில தேசம், ஐயோ நான் அங்க வந்து நான் வந்து பிச்சைக்காரனா இருந்தா கூட அமெரிக்கால பிச்சைக்காரனா இருப்பேன். இப்ப இந்தியாவுக்கு வந்தா நீ ஒரு அதிபதியா இருக்கலாம், அமெரிக்கால இருந்தா பிச்சைக்காரனா இருக்கலாம். நான் அமெரிக்கா பிச்சைக்காரன். ஆனா இந்த மோசே தேவனுடைய தேவையை அறிந்தபடினால உலகம் தேடுகிற காரியத்தை அவன் தேடல, தூக்கி செவிட்டு அடிச்சிட்டாப்ல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடல. இந்த மோசே தான் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். இததான் இயேசு கோட் பண்றாரு அங்க. இதை ஏன் அவர் சொல்றாருன்னா, டெய்லி ஒரே மண்ணாதான். அந்த மண்ணால புரோட்டீன் இருந்துச்சான்னு தெரியல, ஃபேட் இருந்ததுன்னா தெரியல, விட்டமின் இருந்துச்சுன்னா தெரியல. ஆனா அதை சாப்பிட்டவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு கூட இருந்தார்கள். எங்க அம்மா சின்ன வயசுல சாப்பாடு போடும் போது எப்பவுமே தான் சொல்லுவாங்க, ரசம் சாதம் சாதாரண ரொம்ப எளிமையான சாப்பாடு தான் நாங்க சாப்பிட்டு வளர்ந்தோம். எங்க அம்மா ஒண்ணே சொல்லுவாங்க, என் பசங்களுக்கு பூஸ்ட், ஹார்லிக்ஸ், ஆமேன், இதெல்லாம் எங்களால என்னால செஞ்சு கொடுக்க முடியல. எங்க அம்மா இதை வாயை திறந்து சொல்லி நான் கேட்டிருக்கேன், செஞ்சு கொடுக்க முடியல, சாதாரண சாப்பாடு தான் ஆண்டவரே, ஆனா இந்த சாப்பாடு என் பிள்ளைகளுக்கு பலனா இருக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு எந்த வியாதியும் எந்த நோயும் வரக்கூடாது, இது அவங்க சரீரத்துக்கு ஆரோக்கியமா இருக்கட்டும்னு சொல்லி சொல்லி சாப்பாடு போடுவாங்க. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனது கிடையாது, தலைவலி ஜொரம்னு கூட போனது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். தேவனின் தேவையை அறிந்த தேவ ஜனம், அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர்கள் சாப்பிடுறது சாதாரணமான டெய்லி மன்னா. டெய்லி என்ன, நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த நம்ம டெய்லி சாம்பார் சாதமே சாப்பிட்டா என்ன ஆகும், டெய்லி பிரியாணியே சாப்பிட்டா என்ன ஆகும், நியூட்ரிஷன் இருக்காது, உடம்புல சத்து இருக்காது. டெய்லி மாத்தி மாத்தி சாப்பிடணும். இன்னைக்கு வந்து ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். ஆமென். டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிக்க கூடாது. ஒரு நாள் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சீங்கன்னா அடுத்த நாள் வேற ஏதாவது குடிக்கணும், ஒரு 3 அப்படி மாத்தி குடிக்கணும். டெய்லி ஒண்ணு குடிச்சீங்கன்னா அது பெரிய பிரச்சனை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அவங்க, அதனாலதான் மோசே சொல்லுகிறார், ஆமென், ஒரு மனுஷன்னா அவனுக்கு சாப்பாடு தேவை, ஒரு மனுஷனா அவனுக்கு இது தேவை. ஆனால் தேவனுடைய தேவையை அறிந்து செயல்படுகிற எனக்கு அடிப்படையாய் தேவைப்படுகிறது கூட தேவைப்படாது. ஒருவேளை அது இல்லாமல் போனாலும் பிழைத்து வாழ்வதற்கு உன்னதரின் பலன் இருக்கிறது என்று மோசே சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால அவங்க வியாதிப்பட்டு போகல, அவங்க கால் வீங்கி போகல. தண்ணி தேவை, ஆனா தண்ணி இல்லாம சர்வே பண்ணாங்க. அவங்களுக்கு வீடு தேவை, ஒரு ஷெல்டர் தேவை. ஆனா பகலில் வெயிலும் இரவில் நிலவும் அவர்களை சேதப்படுத்தல. தேவனின் தேவையை அறிந்து செயல்படுகிற ஒரு மனிதனுடைய ஸ்தோத்திர தேடல் உலக மனுஷனுடைய தேடலா இருக்காது. தேவை உலக மனுஷனுடைய தேவையா இருக்காது. அது இருக்கோ இல்லையோ, இவர் ராஜா மாதிரி வாழுவாரு. அவர்களாலதான் புறக்கணிக்க முடியும், தூக்கி போட முடியும், எட்டி உதைக்க முடியும், போ அப்படின்னு சொல்ல முடியும். மோசே வெறுத்தது, மோசே விட்டது சாதாரணமான காரியம் அல்ல. வல்லரசன் நாட்டினுடைய அடுத்த அவன் சுதந்திரவாளி. பார்வோனு போய் நின்று சண்டை போடும் போது இந்த 10 வாதையெல்லாம் அனுப்பிச்சது யார் கூட போய் போட்டிருப்பாரு? அவன் கூட பிறந்த அண்ணனோ ஒரு தம்பியோ எவனோ அவன் கூட தான் போய் சண்டை போட்டிருப்பாரு. எப்படி இருக்குல்ல சொல்றேன்.
ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய தேவை அறிந்தவர்கள் உலக மனுஷன் தேடுறதை தேட மாட்டாங்க. அவங்க கண்ணு உலக மனுஷன் பார்க்கறத போல பார்க்காது. அவங்க புரிதல், அவங்க புரிந்து கொள்ளுகிற விதங்கள், ஆமென், உலக மனுஷங்க புரிந்து கொள்ளுகிறது போல புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்க எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாங்க. எத்தனை பேருக்கு ஆசை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு? நீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வாங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. மூன்றாவது, நோக்கத்தை அறிந்தவன் உலக மனிதர்கள் தேடுகிறதை தேடுகிறதில்லை. நோக்கத்தை அறிந்தவன் உலக மனிதர்கள் தேடுகிறதை தேடுகிறதில்லை. யோவான் ஸ்நானகன், அவன் பிறந்ததுடைய நோக்கம் என்ன என்று அவனுக்கு தெரியும். நான் ஏற்கனவே இதை பிரசங்கித்திருக்கிறேன். யோவானுக்கு தான் ஏன் பிறந்தோம், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனோட நோக்கம் அவன் அறிந்திருந்தபடினால அவன் நார்மல் லைஃப் வேண்டாம் சொல்லிட்டு அவன் ஒட்டகத்தோலையும் ஒட்டகத்தோலை உடுத்தி கொண்டு காட்டு தேனையும் லோக்கஸ் என்ற பழங்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தவன் யோவான் ஸ்நானகன். அவன் நார்மல் லைஃபே வேண்டாம் சொல்லிட்டான். காரணம், அவன் நோக்கத்தை தேடினவன், நோக்கத்தை அறிந்தவன். ரொம்ப அழகான ஒரு விஷயம். இந்த யோவான் ஸ்நானகன் கிட்ட வந்து சொல்லுவாங்க, யோவான், உங்களை பின்பற்றி கொண்டிருந்த, ஏன்னா பெண்களிடத்துல பிறந்தவன்ல யோவானை விட பெரியவன் யாருமே கிடையாதான். அல்லேலூயா. பெண்களிடத்துல பிறந்தவன்ல யோவானை விட பெரிய ஆள் யாருமே. ஆமென், ஹல்லேலூயா. such a man, anointed person, ஹல்லேலூயா. அத்தாரிட்டியால ஃபில்லா இருந்தார். ரட்சிக்கப்படுறதுக்கு வழி என்னன்னு கேட்டு வரவங்க பார்த்து சொல்ல, விரியன் பாம்பு குட்டிகளா அப்படின்னு. உனக்கு யாருப்பா இந்த வழியை காமிச்சா? யாருக்கும் எவருக்கும் அசராத ஒரு மேன் ஆஃப் காட் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன், நான் சொன்னேன், எல்லா மனுஷனுடைய தேடலும் பணம் கிடையாது. சில பேருக்கு நான் பார்த்திருக்கேன், சில பேர் நம்ம சொசைட்டில நான் பார்த்திருக்கேன், அவங்க பணத்தை வாரி இறைப்பாங்க. அவங்க கிட்ட பணம் இருக்காது, ஆனா பணத்தை தூக்கி தூக்கி கொடுப்பாங்க. இந்த உலகத்துல யாருமே எதையுமே சும்மா செய்யறது கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? யாருமே எதையுமே சும்மா செய்ய மாட்டாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், எப்படி உங்களால இப்படி வல்லலா இருக்கிறாங்க. அப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண, அவங்களுக்கு பணம் தேவையில்லை, அவங்களுக்கு புகழ் தேவை. அந்த கொஞ்சம் கம்மியா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் பணம் தேவை. பாவமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, கொஞ்சம் கடிச்சே பணம் யாருக்குமே அவ்வளவா தேவைப்படாது. கொஞ்சம் வளர்ந்துட்டாலே பணம் பெருசா அவங்க தேடி போக வேண்டாம், அவங்க அதுக்குள்ள எல்லா செட்டப்பையும் பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய தேடல்கள், அவங்க தேவைகள் எல்லாம் வேறையாய் மாறி போகிறது. பணம் தான் தேவை என்று சொன்னால் இன்றைக்கு அம்பானி, அதானி இவங்க எல்லாம் உழைப்பதை நிறுத்தி விட்டு உட்கார்ந்து இருக்க வேணும். அவங்களுக்கு அது தேவை கிடையாது, அவங்களுக்கு வேற ஏதோ தேவை. They need something more than money. They need power. பவருக்கு போயிடுறான், அதுக்கு வேற ஏதோ தேவைப்படுது. லூப், உலகம் ஒரு லூப். மணி, பவர், ஃபேம் போயிட்டு அவனுக்கு திரும்பவும் அவன் அப்படியே வந்து சரக்கு. ஆமென். இவங்க அதான் நம்ம சராசரி மனுஷர்கள் சொல்றாங்க, இவ்வளவு போயிட்டு ஏன் சரக்கு பொண்ணுன்னு வரணும், நான் பொண்ணு சரக்குன்னே இருக்கிறேன். மனிதர்களுடைய தேடல்கள், அவன் தேடி போக போக அவனுக்குள்ள இருக்கிற வெறுமை அதிகமாயிட்டே போவோம் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கணும். ஆனால் கர்த்தர் தான் தேவையை உண்டாக்கி இருக்கிறார். அந்த தேவையின் மத்தியில நீங்க தேவையானதை தேடும்படிக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த தேவை வச்சிருக்கிற அந்த தேவையினுடைய சீக்கிரமா அந்த தேவை ஸ்தோத்திரம் கொஞ்சம் நாளைக்குள்ள அந்த தேவையில ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள இது இல்லப்பா தேவை வேற ஏதோ அப்படின்னு யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க ஜிடிஎல்எம் சர்ச்ல உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் ஞானவான்கள், அவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், அவர்கள் ஸ்தோத்திரம் உலகத்துல இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர்கள். உங்க ஞானத்தை பார்த்து ஒரு நாள் உலகம் வியக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நம்மள பார்த்து ஒரு கூட்டம் பைத்தியக்காரன் சொல்லுது, நீங்க சொல்லுங்க யார் பைத்தியக்காரன்? நிறைய பேர் சும்மா பேக மாட்டிட்டு போது உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு தெரியாது. நாங்க அனுபவிக்கிற, நாங்க தேடிக்கொண்டிருக்கிற, நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நாங்க சாதாரணமா எங்களை வைத்துக் கொள்வதற்கு நாங்க டிசைட் பண்ணோம். அப்படிதானே கூட்டம்? ஆமா சொல்லுங்க.
யோவான் ஸ்நானகன் நோக்கத்தை அறிந்தவன். சீஷர்கள் அவனை சுற்றிலும் அந்த இஸ்ரவேலே யோவானுக்கு சீஷர்களா. அதனால ஆண்டவர் கேட்கிறார், யோவான் தேவனால வந்தவனா மனுஷனால? யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால கொடுக்கப்பட்டதா மனுஷனால கொடுக்கப்பட்டதான்னு கேட்கிறாங்க. இயேசு கேட்கிறார். ஏன்னா இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க அவர்கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் கேட்கிறாரு, நான் சொல்றேன்ப்பா, அதுக்கு முன்னாடி நீ சொல்லு. யோவான் கொடுத்த ஞானஸ்தானம், யோவான் கிட்ட அந்த அதிகாரம் தேவன் கொடுத்ததா மனுஷன் கொடுத்ததா அப்படின்னு கேட்டோம். யாருமே பதில் சொல்லல. ஏன்னா ஏதாவது யோவான் ஸ்நானகனுக்கு விரோதமா பேசினா கலவரம் உண்டாகும் தேசத்திலேயே. அந்த அளவுக்கு இஸ் a person of authority and power. அவருக்கு புகழ்ச்சியினுடைய உச்சகட்டத்தில் இருந்தார். இயேசுவே அவரை புகழ்ந்தார். இயேசு அவர் இடத்துல போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். உலகம் இன்னைக்கு அதுக்காக எதையுமே கொடுக்க ஆயத்தமா இருக்கு. எனக்கு புகழ், என் பேரு 4 பேருக்கு தெரியுமா, என்ன வேணா பண்றேன்னு. இன்னைக்கு மனுஷனுக்கு புகழ், பணம் குறையலாம், எதுவும் குறையலாம், ஆனா புகழ்ச்சி, நான் அறியப்படாதவனா இருக்க யாருமே விரும்பல. சின்ன குழந்தை கூட நான் அறியப்பட்டவளா இருக்க வேண்டும், அறியப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆமாவா? ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, உங்க சீஷர்கள் எல்லாம் இப்ப இயேசு கிட்ட போறாங்க, உங்களுடைய புகழ்ச்சி குறையுது, உங்களுடைய ஃபேன் பேஸ் குறையுது, உங்களுடைய இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு உங்களை விட இயேசுவை தூக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே யோவான் சொல்லுகிறார், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேணும். அதுக்காகத்தான் இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். உலகம் தேடுகிற புகழ்ச்சி என்னுடைய புகழ்ச்சி அல்ல, உலகம் சொல்லுகிற காரியங்கள் என்னுடைய காரியங்கள் அல்ல. அப்பதான் பவுல் எழுதுகிறார், நான் அறியப்படாதவன் சொன்னாலும் நான் நன்றாய் அறியப்பட்டவனா இருக்கிறேன். ஏனால் என்னுடைய தேடல் இந்த உலக மனுஷனுடைய, என்னுடைய தேவை இந்த உலக மனுஷனுடைய தேவை அல்ல. அதை தாண்டி நான் வேற ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் நோக்கத்தை அறிந்தவன். அதனால எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு புகழ்ச்சிக்காக, இன்னைக்கு ஃபேமுக்காக என் பேர் பேசப்பட வேண்டும், நான் 4 பேருக்கு தெரியணும்னு என்ன கான்ட்ரோவர்சியில கூட அவங்க போய் சிக்கிக் கொள்வதற்கு, மாட்டிக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, கல்யாண வீடுனா நான் மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீடுனா என்னவா இருக்கணுமா, பணமா இருக்கணும், எப்படியாவது நான் தான் சென்டர்ல நிக்கணும் அப்படின்ற உலகத்துல சென்டரா இருந்தவரு, அவன் சென்டர் பொசிஷன் வேண்டாம், எனக்கு இந்த புகழ்ச்சி வேண்டாம், எனக்கு இந்த பேரு அதெல்லாம் தேவை கிடையாது. நான் அறியப்பட்டவன் தான், ஆனா அறியப்படாதவனா இருந்தாலும் நான் நன்கு அறியப்பட்டவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்தவர் யோவான். அல்லேலூயாவா. புகழ்ச்சி ரொம்ப மோசமானதுங்க. பைபிள்ல வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், மனுஷனுக்கு புகழ்ச்சி கண்ணியாம். இன்னைக்கு உலகம் அதை தேடுது. புகழ்ச்சி புகழ்ச்சி புகழ்ச்சின்னு புகழ்ச்சிக்குள்ள போயிட்டா புகழ்ச்சி ஒரு போதை. 4 பேர் பிரைஸ் பண்றதை நீங்க கேட்க விரும்புற ஒரு ஆளா இருப்பீர்கள் என்று சொன்னா தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. நீங்க உங்களுக்கு தேவைப்படுகிற அந்த தேவை உங்களை ஒரு நாள் அழித்து விடும். நீங்க தேவனை திருப்திப்படுத்தாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுவீங்க. நோக்கத்தை அறிந்தவர்கள் ஸ்தோத்திரம், உலகத்தினுடைய தேவை அவள் தேவையா இருக்காது. 4வது பாயிண்ட், மனதில் திருப்தி அடைந்தவனுக்கு உலகத்தினுடைய தேவை அவளுடைய தேவையா இருக்காது. மனதுல சொல்லுங்க, மனதுல திருப்தி அடைந்தவர்களுக்கு. யோவான் ஸ்நானகன், நீங்க எல்லாருமே நான் போட்டிருக்க கேட்டகரி போட்டிருக்கல, பைபிள்ல ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. நீங்க வேணா இந்த பேஸ்ல ஆண்டவர் சொல்ற ஃபார்முலா ரொம்ப கரெக்டா இருக்கும். எந்த சம்முக்கு அப்ளை பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். இங்க யாராவது அவன் 7 அப்படின்ற மாதிரி லிஸ்ட்ல வராங்க, அவங்களுக்கு சோறு தண்ணி இல்ல சிஸ்டர், அப்படி யாராவது இருக்காங்களா? தாவீதுக்கு சோறு தண்ணி இல்லாம ஒண்ணுமே இல்லாம பிஸ்காரரா? அப்படி மோசே கிட்ட ஆலயம் கட்டுறதுக்கு வெள்ளியும் பொண்ணையும் சவதரித்து, வெள்ளியும் பொண்ணும் மாத்திரமல்ல, ரத்தின கற்கள், வைடூரியங்கள், கோமேதக கற்கள், ஸ்தோத்திரம், என்னென்னமோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மோசே சொல்ற, ப்ளீஸ் ஸ்டாப், போதும்யா, வேணாயா, போதும், காணிக்க போதும். தூக்கி போட்டதுனால பிச்சைக்காரர்லாம் இல்லை. யோவான் ஸ்நானகனுக்கு ராஜா பயந்து அவன் சொற்படி கேட்டு நடந்தான். அது ஒரு பெண்ணின் முற்பகையினாலே கொல்லப்பட்ட ஒரு காரியம். அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நேரம். அல்லேலூயா. அதனால அவன் தலையை அறுத்தாங்க. அதற்கு அவர் ஒப்பு கொடுத்திருந்தார்.
மற்றபடி யோவான் ஸ்நானகருக்கு ஏதாகிலும் குறைவுபட்டிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா அவர் வேண்டான்னு சொன்னார். அவர் அதை தேடல. மூன்றாவது, மனதில் திருப்தி அடைந்தவள். மனதில் திருப்தி அடைந்தவள். அவளுடைய தேடல் உலகத்தின் தேடலாய். சூனேம் நாட்டு ஸ்திரீ. எந்த நாட்டு ஸ்திரீ? யாருங்க சிஸ்டர்? அவரு எனக்கு தெரியவே இல்லையே. ஒரு சூனேம் நாட்டுன்னு ஒரு ஸ்திரீ இருந்தா. அவ யாருன்னா எலிசாவுக்கு மேல் வீட்டு அறையை கட்டி கொடுத்தவள். அந்த எலிசா இவள் செய்கிற பணிவிடை, யாரால பணிவிடை செய்ய முடியும் என்று சொன்னால், யார் ஒருத்தவங்க சாட்டிஸ்ஃபைடா திருப்தியா இருக்கிறாங்களோ அவங்களாலதான் பணிவிடை செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பெண்களால பணிவிடை செய்ய முடியாததுக்கு காரணம் அவங்களே குறைவா இருக்கிறாங்க, அவங்களுக்கே திருப்தி இல்லை, அவங்களே நிறைவா இல்லை, அதனால அவங்களால மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. சூனேம் நாட்டு ஸ்திரீ எலிசாவுக்கு பயங்கரமா பணிவிடை செஞ்சா. சில வீட்டுக்காரர் வந்து கேட்பாங்க, ஏய் அன்பா பேசுறியா? அவங்க சொல்லுவாங்க, ஏய் நீ முதல் என்கிட்ட யாரையா அன்பா பேசுறா? சோ கொடுக்கிறது அப்படின்றது திருப்தி அடைந்தவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். பணம் இருக்கிறவங்க கொடுப்பாங்கன்னு கிடையாது, திருப்தி அடைந்தவங்க கொடுப்பாங்க. நான் சொல்றது ஆமான்னு சொல்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உடம்பு வீக்கா இருக்கு அப்படின்றவங்க வந்து வேலை செய்ய கஷ்டப்பட மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. மனசு வீக்கா இருந்தா வேலை செய்ய கஷ்டப்படுவாங்க. பெண்கள் உண்மைனா ஆமா சொல்லுங்க. கணவர்மார்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். மனைவிகள் வேலை செய்யாம ஒரு மாதிரி சோறு வந்தாங்கன்னா உட்காந்து கொஞ்சம் 2 நிமிஷம் பேசி, அமேன், ஒரு 2 பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாதிரி, அமேன் உன்ன மாதிரி யாரும் இல்லடி, நீ இருக்கிறதுனால தாண்டி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. பிரியாணி, வீடு கிளீனு, துணி துவைக்கிறது எல்லாம் முடிச்சிருவாங்க. ஆமா சொல்றவங்க ஆமேன் சொல்லுங்க. சிஸ்டர்ஸ் உங்களுக்காக தானே பேசுறேன், ஒரு ஆமேன் சொல்லுங்க. பாஸ்டர் போட்டு தாக்கிட்டு இருக்காருல்ல உங்களை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன், ஆமேன் சொல்லுங்க. அது மனசோர்வுங்க. உடம்பு சோர்வெல்லாம் நாங்க எப்படியும் தாங்கிடுவோம். அப்போ இவ வந்து பணிவிடை செய்கிறவள். அவளுடைய பணிவிடையில எலிசா வந்து அசந்துடுறாரு. இந்த எலிசா வந்து அவரை வந்து யாரும் சட்டம் பண்ணாத ஒரு மனுஷன் அல்ல, அவர் ராஜாவின் பணிவிடையே அனுபவித்த ஒரு மனிதன். யாருடைய பணிவிடையே? ராஜா பெனதாத்தா இருக்கட்டும், சீரிய நாட்டு ராஜாவா இருக்கட்டும், இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கட்டும், எலிசாவை வந்து தாங்குவாங்க. பிரதானிகள், நாகமான் அப்படிப்பட்டவர்கள் வந்து அவனுக்கு காணிக்கை கொடுப்பாங்க, அவனை கனப்படுத்துகிற அப்படி ஒரு பொசிஷன்ல இருக்கிறவர் தான் எலிசா. அப்ப இந்த எலிசாவுக்கு இவள் செய்கிற பணிவிடையில எலிசா அசந்து போகிற அளவுக்கு செய்றா. இவ ஏதோ ஒரு தரித்திரமா இருக்கிறவருக்கு ஏதோ செஞ்சா அவர் பெருசா பேசுறது வேற. பயங்கரமா ராஜாவின் பணிவிடைகளை, ராஜாவின் உபசரிப்புகளை, ராஜா கொடுக்கிற கனத்தை பெற்ற ஒரு மனிதனுக்கு ஒருவள் பணிவிடை செய்து அந்த பணிவிடையில அசந்து போகிறார் எலிசா. அப்ப எந்த அளவுக்கு செஞ்சிருப்பா அங்க வசனம். நீங்க வந்து நான் கதை சொல்றேன்னு நினைக்காதீங்க, வீட்டுல போய் வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அவ உடனே கேட்கிறாரு, இவ செய்யற பணிவிடைக்கு நம்ம இவளுக்கு ஏதாவது திரும்ப செய்யணும் அப்படின்றாரு. இவ உடனே கேயாசியை கூப்பிடுறாரு. கேயாசி அவளை கூப்பிட்டு வா, அவளுக்கு ஏதாவது நான் செய்யறேன், அவளுக்காக ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா, ரெக்கமெண்டேஷன் ஏதாவது உங்க இடம் மட்டும் கேட்டா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளா இருந்தா இப்ப பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, 12th படிக்கிற பசங்க, ஆன்டி எனக்கு தயவு செய்து ஸ்தோத்திரம் அப்படியே ஸ்டேட் ரேங்க் ஏதாவது போட்டு விட சொல்லுங்களேன். நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், இல்லாட்டி அந்த கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் வீட்டுக்கு ஜெராக்ஸ் பண்ணி அனுப்ப சொல்லுங்களேன். நம்ம ஆட்கள் தான் சொல்லுவோம், ஏதாவது ஒரு கம்பெனிக்கு. இப்படி இவ சொல்றா, இவளோட திருப்தியின் நிலைமைய பாருங்க. சொல்றா, தேசத்து நடுவில் நான் சுகமாய் கூடியிருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஹல்லேலூயா, நான் சூப்பரா இருக்கிறேயா. ஆனா எலிசாவுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். இவளுக்கு எலிசாவுக்கு தாங்கல. உடனே கேயாசி சொல்றாரு, இவளுக்கு குழந்தை இல்லப்பா. என்ன இல்ல? நான் அதான் யோசிச்சேன், அண்ணால் அழுக சாரால் பண்ண அளப்பற. ஆமென், கூட்டுவா. ஆமென், யார கூட்டுவா? யாருங்க கூட்டு வந்தா தெரியல, சொல்லுங்க. யார கூட்டு வந்தா? ஆகார கூப்பிடு. ஆகார கல்யாணம் பண்ணு, இத பண்ணு, அத பண்ணு, இத. ஐயோ, ரெபெக்காள் தொல்லை பண்றான். அவன் கேட்கிறான், நானா தேவன்? நான் உனக்கு எப்படி புள்ள கொடுக்க முடியும்? நானா தேவன்? அவன் நேசிச்ச ஒருத்தர் மூஞ்ச காட்டுறா, திட்டுறான். ஏய், நான கடவுளா? நான் எப்படி உனக்கு புள்ள கொடுக்க முடியும்?
இந்த குறைவுகளை புலம்பி தீர்த்த பெண்கள் ஏராளம் வேதத்தில் இருக்க, ஸ்திரீகளுக்கெல்லாம் தாய் கூட அந்த விஷயத்துல அடிவாங்க. என் சூனியம் நாட்டு ஸ்திரீ ஸ்தோத்திரம் அந்த குறைவை பொருட்படுத்தாமல் மனரம்பியமா வாழ்ந்தவளுக்கு கைத்தட்டியே ஆகணும். அது அவள் தேடலாய் கூட இல்லை. அவ அதை தேடவே இல்லை, அவ கேட்கவே இல்லை. அவள் அவள் மனதுல திருப்தியாய் சேவை செய்து கொண்டே இருந்தால் அந்த சேவை ஸ்தோத்திரம் அவளுக்கு நன்மையை கொண்டு வந்தது. She was very satisfied. எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்றான். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? எலிசா சொல்லுகிறார், உனக்கு உற்பத்தி காலத்துல ஒரு குழந்தை பிறக்கும். எதுக்கு ஆண்டவரே, எதுக்கு அபத்தம் சொல்றீங்க? டோன்ட் மேக் மீ டு ஃபீல் எம்பாரஸ்ட் அப்படின்னு சொல்றா. என்ன ஒரு மாதிரி சலனத்துக்குள்ள தள்ளாதீங்க. எனக்கு எதுக்கு அதெல்லாம்? நான் இப்பவே திருப்தியா தான் இருக்கிறேன், நான் இப்பவே சூப்பரா இருக்கிறேன். அவளுக்கு நன்மை குறைவுபடவே இல்லை. அவளுக்கு குறைவுபடுகிறது போல சூழ்நிலை வந்தது. ஒரு பஞ்சகாலம் வந்தது, தேசத்திற்கே பஞ்சகாலம் வந்தது. அந்த தேசத்தை விட்டு எலிசா சொல்றாரு, இப்ப பஞ்சம் வரப்போகுது, அதனால நீ புறப்பட்டு நீ பெலிஸ்தியன் தேசத்துல போய் தங்கு. அவ 7 வருஷம் பெலிஸ்திய தேசத்துல தங்குறா. 7 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வரா. வரும்போது இந்த பிள்ளை பிறக்குதுன்னு அந்த பிள்ளை செத்து போகுது. அதை எலிசா உயிர்ப்பிப்பார். அப்போ திரும்ப வரும்போது கேயாசை நின்று எலிசாவை பற்றி ராஜாவுக்கு சொல்லுகிறார். அங்க சூனியம் நாட்டு ஸ்திரீ வருகிறாள். அவ கேட்கிறா, 7 years ஊரை விட்டு போனதுனால அந்த இடத்த கொட்டகை போட்டுக்கிட்டாங்க. ஆமென். அதை வித்துட்டாங்க. அதுல யாரோ உட்காந்து கொட்டகை போட்டு, புரியுதா உங்களுக்கு? யாரும் இல்லைன்னா கொட்டகை போட்டுருவாங்கல்ல, நம்ம ஊர்ல போட்டாங்க. அதே மாதிரி வைக்க ராஜாக்கு முன்னாடி நிக்கத்தான் செய்கிறா. இவளை பற்றியதான காரியத்தை கேயாசி சொன்ன சொல்றா, இதோ பெண்ணின் தாய், அந்த குழந்தையின் தாய் இங்கே வந்துச்சா. அவ காரியத்தை விவரித்து சொல்லுகிறார். ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து 7 வருஷத்தினுடைய பலனை அவளுக்கு கொடுக்கும்படிக்கு செய்கிறார். அவன் நன்மை தொடரும். உலகத்துக்கே, அந்த தேசத்திற்கே பஞ்சம். அந்த பஞ்ச காலத்துல எவனுக்கும் நன்மை கிடையாது. இவ வேற இடத்துல போய் தங்குறா. அந்த பஞ்ச காலத்தின் நன்மையும் அவளை தொடரும்படிக்கு கிருபை செய்தார் கர்த்தர். அல்லேலூயாவா. நான் தான் சொல்றேன், உங்களுடைய இழந்த சீசன்ஸ். சில பேர் சைல்ட்ஹுட்டை இழந்திருப்பீங்க. எத்தனை பேர் சைல்ட்ஹுட்டை இழந்திருக்கீங்க? சில பேர் சிஸ்டர்ஸ் பேர்ல கூட பேச, சில பேர் இந்த கல்யாணமான புது நாட்கள், புது தம்பதியர் அப்படின்ற ஒரு காலம் இருக்கிறதுல, அந்த காலத்தை சில பேர் இழந்திருப்பாங்க. சில பேருக்கு அவங்க சைல்ட்ஹுட் மற்ற பிள்ளைங்க மாதிரி இருந்திருக்காது. நிறைய நான் கேட்டிருக்கேன், சிஸ்டர்ஸே கேட்டிருக்கேன். சிஸ்டர், நான் 3ஆம் கிளாஸ்ல இருந்து எங்க வீட்டுல நான் தான் சிஸ்டர் சமைக்கிறேன், நான் தான் வேலைக்கு போறேன் சிஸ்டர். மற்ற பிள்ளைங்க இப்ப படிக்கிற மாதிரியோ சந்தோஷமா வாழ்ந்த மாதிரி நான் வாழவே இல்லை. எனக்கு இந்த குழந்தை, அந்த சைல்ட்ஹுட், அந்த 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 சின்ன வயது இருக்குல்ல, அந்த வயது, அந்த பருவமே எனக்கு இல்லை. அதுல நான் சில பேர் பார்க்கும்போது, நீங்க பிள்ளைங்களாம் இப்படிதான் வளருவாங்களா? ஆனா நாங்க இப்படி வளரவே இல்லைங்க. சில பேர் இந்த கல்யாணமான புதுசா வாழ்றவங்கள பார்த்து சொல்லுவாங்க, ஓஹோ இப்படிலாம் போட்டோலாம் எடுப்பீங்களா, இப்படிலாம் ஊருக்குலாம் போவீங்களா? நாங்க அப்படி இருந்ததே இல்லைங்க. அந்த டைம்ல ஒருவேளை நீங்க நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா கூட இருந்திருக்கலாம், கையில பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால உங்களுடைய அந்த காலங்களை நீங்க மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம். சில பேர் இந்த பிரெக்னன்சி டைம், ஆமேன், என்னமோ வளகாப்பு கிளகாப்புலாம் சொல்றீங்களே. சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் கன்சீவ் ஆனதே எனக்கு அவமானமான நாட்களா இருந்தது, நான் அதுல வேதனையா இருந்தேன், எனக்கு என்னை யாருமே அப்படியே தூக்கிலாம் கொண்டாடல, அந்த காலமே எனக்கு இல்லை, அதை நான் இழந்தேன். அந்த சீசனே இன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது வயிறா எரியுது சிஸ்டர். லைட்டா அப்படியே தாங்குறாங்க, பண்றாங்க, நமக்கு ஒன்றும் தெரியாததெல்லாம். நான் சொல்றேன், அப்படியும் திருப்தியா இருப்பா என்று சொன்னால், இழந்த பஞ்சத்தின் வருஷத்தின் காலத்தை கர்த்தர் ஒரு பிரதானியை நியமித்து உனக்கு திரும்ப கொடுக்கிறார். நகோமிக்கு தேவன் கொடுத்தார் என்று சொன்னால், அவ சீசனையை இழந்தவ, அவ காலத்தையும் மிஸ் பண்ணவ. ஆனா ரூத்தை கொண்டு அதை கர்த்தர் நகோமிக்கு வயதானாலும் கொடுக்க முடியும் என்று சொன்னார். நீ எந்த காலத்தை, எந்த சீசனை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, பிரதானி இப்போது நியமிக்கப்படுகிறார், உனக்கு அது திரும்ப கிடைக்கிறது. அல்லேலூயாவா. சில பிள்ளைகள் இந்த இடத்துல ஆலமரத்து கீழே தொட்டில கட்டி படுக்க வச்சு
அவங்க அம்மாக்கள் கொழுத்து வேலை செய்த அப்படி வளர்ந்த 7,000 பேர் இருக்கலாம். So God is giving you the season back. நீங்க நினைக்காதீங்க எப்படின்னு, மனதில் திருப்தியா இருக்கிறவன் உலகம் தேடுகிறதை தேட மாட்டான். கர்த்தர் அவன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஒரு நன்மையும் அவனுக்கு குறைவுபடாது. நிறைய இந்த சூனேம் நாட்டு ஸ்திரீ அவளுடைய மேஜர் திங்க கூட அவர் தேட போல அவ பாட்டுக்கு அவன் ஸ்தோத்திரம் அவன் மனதுல திருப்தியாய் சேவை செய்து கொண்டே இருந்தால் ஊழியக்காரனுக்கு. ஹல்லேலூயா. அவளுடைய வீட்டில் ஒரு மேல் வீட்டு அறையை எலிசாவுக்கு கொடுத்திருந்தாள். அவ சொல்றா, ஊழியக்காரர் எப்பெல்லாம் இந்த ஊருக்கு வந்து ஊழியம் செய்யணும்னு நினைக்கும் போது என்னுடைய மேல் வீட்டில் அவர் தங்கிக் கொள்ளட்டும். தேவன் இந்த பூமியில கிரியை நடப்பிக்க நினைக்கும் போதெல்லாம் அவர் என்னை பயன்படுத்தி கொள்ளட்டும் என்று விட்டு கொடுக்கிற உனக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட காலங்களை திரும்ப கொடுக்கிறார். அது வெறும் மைக் பிடிச்சுதான் பயன்படுத்தணும்னு இல்ல, சில சமயம் பெருக்கும் போதே கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். சில சமயங்கள்ல ஸ்தோத்திரம் அதை சொல்லுவேன், சிமியோன் என் ரட்சணத்தை கண்கள் கண்டதுன்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்றதுக்காக அத்தனை நாட்கள் உயிரோடு கூட இருந்து அந்த வார்த்தையை சொல்லி மரித்து போனான். நான் சொல்ற சிமியோன் தெரியுதா? தேவன் ஒரு காரியத்தை இந்த பூமியில செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுடைய மேல் வீட்டுல ஒரு அறை இருக்கணும். உங்ககிட்ட ஒரு பிளேஸ் இருக்கணும். அது உங்க வாயா இருக்கலாம், கையா இருக்கலாம். அது அப்படி நடக்கும்போது கர்த்தர் அவ்விதமாய் செய்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவரா இருக்கிறார். உங்ககிட்ட மேல் வீடு இருக்கா? அதுல குத்து விளக்கு இருக்கா? அபிஷேகம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். 5வதாக, தேவனை ஆசையாய் கொண்டவனுக்கு உலகத்தின் தேவை அவன் தேவை அல்ல. சொல்லுங்க, தேவனை ஹல்லேலூயா, தேவனை ஆசையாய் கொண்டவன். ஆமென். பிரசன்னத்தை தேடுகிறவன், ஆமென், தேவனின் தேவையை அறிந்தவன், நோக்கத்தை அறிந்தவன், மனதில் திருப்தியோடு சேவை செய்கிறவள், தேவனை ஆசையாய் கொண்டிருக்கிற மனுஷனுக்கு உலகம் தேடுறத அவங்க தேட மாட்டாங்க. They know. அது எனக்கு தேவை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஆல்ரெடி என்னை பின்பற்றி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சப்போஸ் உங்களை பணம் யாரெல்லாம் பணம் துரத்த மாட்டேங்குது, தொடரலன்னு சொன்னா இதை செய்யுங்க, அது தொடரும். கொஞ்சம் கொஞ்சம் தொடருதுன்றவங்க இதை நீங்க செய்றீங்க, இன்னும் அதிகமா செய்யுங்க, அவைகள் தொடரும். அல்லேலூயாவா. அது வேர்ல்ட்லி எல்லா திங்ஸுமே, பிசிக்கல் ஹெல்த், ஃபேமிலி பாண்டு, மணி, ஸ்தோத்திரம், சந்தோஷங்கள், ஹல்லேலூயா, பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் சந்தோஷம். அது ஹெவன்லி திங். இந்த உலகத்தின் சந்தோஷங்கள், உலகத்தினுடைய ஏலிம், ஹல்லேலூயா, அங்கங்க வனாந்திரத்துல வச்சிருக்கிறார்களோ ஏலிம், 70 பேர் சம்பளம், 12 நீரூற்று, இந்த உலக ஸ்தோத்திரம் இன்பங்கள் சந்தோஷங்களையும் குறைவின்றி நன்மைகளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இப்ப இதெல்லாம் ஏன் நான் தேடுறேன்னு சொன்னா, நான் மேலானவைகளை தேடுவதனால இவைகளை தேடுகிறேன். ஆனா பேசிக்கா சாப்பாடு, உடை, தங்குவதற்கு இடம், ஜிடிஎல்எம் சர்ச்ல குறை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. 5வது பாயிண்ட் சொன்னேன், தேவனை ஆசையாய் கொண்டவனுக்கு உலகத்தின் தேடல் அவன் தேடல் அல்ல. பவுல், ஆமென், அவர் தூக்கி போட்ட குப்பை என்ன கமாலியன் பாதத்தில் படித்த படிப்பு, ஞானம். அவர் சொல்றாரு, கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கேக்குறான், நீ ரோமனாப்பா, பிறப்பின்படியே ரோமனா, இதை நாங்க காசு கொடுத்து வாங்கணுமே, ஸ்தோத்திரம், இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றவனா நீ அப்படின்னு கேக்குறாரு ஒரு ரோம சோல்ஜர் பவுலை பார்த்து. ஜாதி உலகத்தினுடைய ஞானம், அறிவு. கமாலியன் அந்த டைம்ல இருந்த ப்ளூட்டோ, சாக்ரட்டிஸ் போல ஒரு பெரிய பிலாசபர் தான் கமாலியன். அவனுடைய பாதத்து கீழே உட்கார்ந்து படித்தவர் பவுல். அவர் சொல்லுகிறார், கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமா இருக்கிற என் ஜாதி, என் படிப்பு, என் பெருமை, என் அந்தஸ்து, என் பதவி, ஸ்தோத்திரம், எனக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாத்தையும் குப்பைன்னு நினைக்கிறேன். பவுலடியார் எரிந்து விட்ட குப்பைகளை நாடுகிற உலகம் பாயுது.
அவன் ஸ்தோத்திர சமாரிய ஸ்திரீக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க. அவ dissatisfied person. அப்ப கட்டாயமா ஆடைகள், ஆபரணங்கள், அழகு, அவன் ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் சமாரியா ஸ்திரீ 100% மேக்கப்ல இருந்திருப்பா. 5 ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கானா ஹஸ்பண்ட், அப்பனா 5 பேரை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கா. அப்ப அவ எவ்வளவு அழகா இருந்திருப்பா, அப்ப அவ எவ்வளவு பயங்கரமா இருந்திருப்பா. அவ அந்த அழகு, அந்த கவர்ச்சி, அந்த ஈர்ப்பு, அமைச்சோத்த அந்த மயக்கக்கூடிய அந்த காரியங்களை தூக்கி போட்டா இன்னைக்கு உலகம் அதை தேடிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, அவன் தேவன் மேலே ஆசையா இருக்கிற நானும் அவைகளை தூக்கி போட கர்த்தர் உதவி செய்வான். அது என் தேடல் அல்ல, அது என் தேடல் அல்ல. இந்த பவுலுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? அவன் அடிமையா சிறைக்கு போனா கூட அங்க அடிச்சாங்க, 2 நாள் அடிச்சாங்க, ஒரு ராத்திரி அவன் அடி வாங்கிட்டு பாட்டு பாடினாரு. அடுத்த நாளே அவருக்கு ராஜ மரியாதை சிறைச்சாலையில. ஹல்லேலூயா. அவனை தெய்வமாய் பார்க்கக்கூடிய கனம் பவுலுக்கு. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் தரித்திரனா இருந்தாலும் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். அப்புறம் நான் பலவீனனா இருந்தாலும் பலனுள்ளவனா இருக்கிறேன். நான் அறியப்படாதவனா இருந்தாலும் நன்கு அறியப்பட்டவனா இருக்கிறேன். ஆமென். குறைவுகள் இருந்தாலும் என் தேவைகளை அறிந்த பரமபிதா எனக்கு இன்னது தேவை என்று அறிந்தபடினால ஆமென், எனக்கு ஒரு நன்மையும் குறைவு படவே இல்லை. நான் அவரை ஆசையா தேடிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய செப்பு குடத்தை தேடிட்டு ஆமென், தொடச்சி போட்ட குப்பைகளை தேடிக்கொண்டிருக்கிற உலகத்தின் மத்தியில ஆமென், ஸ்தோத்திரம், தேவையானதை தேட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், தேவை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் அதை அடைந்த பின்பா அவங்க லைஃபை பாருங்க. அவன் சொல்றான், இது எனக்கு காசை எடுத்துட்டான், புகழ்ச்சி எடுத்துட்டான், கம்பெனி வந்துருச்சு. எலான் மஸ்க்கு இன்னும் என்ன தேவை? டெஸ்லா ஓனர் யாரு? அதான் கேட்குறேங்க. டெஸ்லா ஓனர் அவர் தான். 3ல இடம் வாங்கிட்டார், மார்ஸ்ல இடம் வாங்கிட்டார், மார்ஸ்ல இருந்தா வந்தேன்றாரு. இதுக்கு மேல என்ன தேவை? இல்ல ஏதோ ஒண்ணு தேவை இருக்கு. ஏன்னா நான் தேவை நினைச்சு போனது என்ன இன்னும் திருப்திப்படுத்தல. ஸோ ஐம் ஸ்டில் ரன்னிங். நீங்க இப்ப பார்த்து பணம், பேரு, புகழ், ஆமீன், அறிவு, புக்கு ஓடிட்டு இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், ஆமீன், ஸ்தோத்திரம், நீங்க அதை அடையறதுக்குள்ள ஆமீன், ஸ்தோத்திரம், சாவு வந்துடும். சாவு வர பக்கத்துல வேஸ்டடா எல்லாம்னு தோணும். அப்படி நினைக்கும் போது செத்து போயிடுவீங்க. வேஸ்டடா எல்லாம்னு தோணும் போது என்ன பண்ணிடுவீங்க? அது வரைக்கும் பிசாசு உங்களை சாவடிக்க மாட்டான். அது வரைக்கும் இன்னும் ஓடு, இன்னும் ஒரு 4 பேரை ஆமென், ஸ்தோத்திரம், அரகுற ட்ரெஸ்ஸை போட்டு ஆமென், ஸ்தோத்திரம், இடர பண்ண முடியுமா இடர பண்ணிடு. அப்புறம் வேஸ்டடா எல்லாம் நினைச்சோன்னு தூக்கிடுவான். சொல்றது புரியுதா? பணத்தை வச்சு, அதிகாரத்தை வச்சு 4 பேர் அழிச்சிட்டு ஐயோ வேஸ்டடா எதுவுமே கிடைக்கலையடா அப்படின்னு நினைக்கும் போது அந்த டைம்ல கரெக்டான தெய்வத்தை தேடிடுவான். அதனால அந்த டைம் வந்து போட்டுருவான். ஆனால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய இரக்கம் உங்க மேலே என் மேலே தாயின் கருவில பட்டதுனால சீக்கிரமாவே இதெல்லாம் வேஸ்ட்னு கர்த்தர் புரிய வைத்து விட்டார். அவங்களெல்லாம் விட நம்ம அதிக அறிவாளிகள். பவுல் சொல்லுகிறார், எனக்கு இது எதுவுமே வேணாம்ப்பா, அவரை ஆசையாய் தொடருகிறேன், அவரை வாஞ்சையா தொடர்றேன்னு தொடர்னாரு. ஆமென், ஸ்தோத்திரம். அவருடைய தேடல் உலகத்தின் தேடலா இல்லாமல் ஆமென், ஸ்தோத்திரம், அவர் தேடாத நன்மைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் அவரை தொடரும்படிக்கு கிருபை செய்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனம். ஆமென், ஆண்டவர் ஒருத்தியை குறித்து சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் தேவையானது, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்படி வரும், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, சொல்லுங்க, தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாளை பார்த்து, இந்த மரியாள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் கேரக்டர். எல்லா பெண்களை விட ஏன் இருதயத்தை ரீசெண்டா அதிகமாய் கவர்ந்து கொண்டவள் மரியாள். அவ ஃபீட் பர்சன். என்ன பர்சன்? மரியாளை பைபிள்ல ரொம்ப கம்மி இடத்துல தான் பார்க்கலாம். அவளை பார்க்கிற இடம் எல்லாம் அவள் தேவனின் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டாள். அவள் தேவனின் பாதத்தில் விழுந்து அழுதாள்.
அவள் தேவனின் பாதத்தில் தைல குப்பியை உடைத்து தன் தலைமயிரால் துடைத்தாள். இந்த மரியாளுடைய பிளேஸ் தேவனுடைய பாதம். அல்லேலூயாவா. ஆமென். நான் இங்க எல்லாம் கதை சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆமென். லூக்கா 10வது அதிகாரம், ஆமென், 10வது அதிகாரத்துல அவ தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் கற்றுக்கொண்டு இருக்கிறாள். ஆமென். அப்பதான் சொல்றா, மார்த்தாள் வந்து சொல்றா, நான் இவ்வளவு வேலை செய்யறேன், அவ உங்க பாதத்துல உட்காந்துருக்கா. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் ஆமென் ஸ்தோத்திரம் தேவையானது ஒன்றே மார்த்தாள், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமென். ஹல்லேலூயா. அவளுக்கு கமாலியனுடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்ட பவுல் தேவனுடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொண்ட மரியாள். ஹல்லேலூயா. இந்த மரியாள் எல்லாம் பார்த்து பவுல் அந்த பாதம் வேணாம், எனக்கும் இந்த பாதம் தான் வேணும்னு வந்துட்டாரு. அல்லேலூயாவா. ஹல்லேலூயா. மரியாள் நிறைய பேசின மாதிரியே தெரியாது. எல்லாரும் பேசியிருப்பாங்க, இவளுக்காக இயேசுதான் பேசியிருப்பார். இவ வந்து எங்கேயுமே வந்து இப்ப மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்றா. என்ன சொல்றானா, இவ பாருங்க ஜம்முன்னு வந்து உட்காந்துட்டா, நான் இவ்வளவு வேலை செய்யறேன். உடனே இவ வந்து, இல்ல ஆண்டவரே, நான் காலையிலேயே அவளுக்கு காய்கறி எல்லாம் வெட்டி கொடுத்துட்டு தான் நான் உட்காந்துருக்கிறேன், எதுவுமே சொல்லல. அவ அப்படியே இருக்கிறா. தேவன் அவளுக்காக பேசுகிறாள். அவ செய்யறது கரெக்ட். அவ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவளுக்கு தேவை இதுதான், தேவை இதுதான் இம்பார்ட்டன்ட். நீ நிறைய தேவை நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் தேவை கிடையாது, இதுதான் தேவை. She learned at the feet of Jesus. அடுத்த சீன் எங்க பார்க்கலாம்னா, யோவான் 10வது அதிகாரத்துல, யோவான்ல நம்ம 11வது அதிகாரத்துல அவளை பார்க்கலாம். ஆமென். 32வது வசனத்துல ஆமென், லாசரு மரித்து போகிறார், எல்லாம் அழுறாங்க, இயேசு வராருன்ற செய்தி கேக்குது. மார்த்தாள் ஓடி போறா. ஆமென். மரியா ஓடி போனோன்னே மரியாளுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியுது இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. மரியாள் எழுந்து போகிறாள். அப்ப எல்லாம் நினைக்கிறாங்க, இவ லாசரோட கல்லறைக்கு போய் என்ன பண்ண போறா, அழப்போறா போல இருக்குன்னு எல்லாரும் மரியாள அப்படியே ஓடுறாங்க. இவ இயேசு கிட்ட போய் அவர் பாதத்தில் விழுந்து அழுறா. She trusted Jesus at his feet. மரியாள் இயேசுவின் பாதத்தில் நம்பினாள், இயேசுவின் பாதத்தில் விசுவாசித்தாள். அவ சொல்றா, நீங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காத ஆண்டவரே அப்படின்னு சொல்றா. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் அழுகுறாங்க, இயேசுவும் அழுகிறார். இயேசு அழுதனுடைய காரியம், அவன் மரியாளுடைய கண்கள்ல இருந்து தண்ணீர் வந்தது. என் பாதத்தையே நம்பி இருக்கிற ஒரு பிள்ளையுடைய கண்கள்ல தண்ணீர் வரக்கூடாது. அல்லேலூயா. வரவிட மாட்டார். நீங்க தேவனுடைய நல்ல பங்கு தேவையானது என்னன்னு தெரிந்து கொண்டு அந்த பாதத்துல நீங்க கிடப்பீங்கன்னா உங்க இருதயம் வியாகுலப்படும் என்று சொன்னால், என்னுடைய தேவனுடைய இருதயம் பரலோகம் துடிக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய பாதத்துல நம்ப கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய பாதத்தை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் தனக்கு இருந்த, she surrendered everything what she had. ஆமென். ஹல்லேலூயா. அந்த விலையேற பெற்ற அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க, அவ எடுத்துட்டு வரா, ஏசு உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவ எடுத்துட்டு வரா, தைல குப்பி எடுத்துட்டு வரா, உடைக்கிறா, ஊத்துறா, அப்படியே தொடச்சிட்டு தலைமயினால் என்ன பண்றா, அப்படியே துடைக்கிறா. உடனே அங்க இருந்து யாருங்க யூதாஸ் காரியத்தை சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம், இதை வித்து தரித்திரங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. பயமா பேசுறாங்க அவங்க. ஆமென். இவ பண்ணது வந்து தப்பான ஒரு காரியம், இதை ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னப்ப ஆண்டவர் சொல்றாங்க, அவளை உபத்திரவப்படுத்தாத, அவளை தொந்தரவுப்படுத்தாத, அவ ரைட் திங்க பண்ணிருக்கிறா. ஆமென் ஸ்தோத்திரம். அவ செய்தது எல்லா இடங்களிலும் பேசப்படும். ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் இவளுக்காக இயேசு பேசினதும் இயேசு கிரியை செய்ததையும் நம்ம பார்க்க முடியும். காரணம், அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவளுக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. தேவை என்னன்னு ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்காக தேவன் எப்போதும் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயாவா. உங்களுக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சிருச்சா? நான் மெசேஜோட ஸ்டார்டிங்ல கேட்டேன், உங்க தேவை என்னன்னு. இப்போ உங்க தேவை என்ன? உங்க தேவை என்ன? அப்படியே எல்லாம் எழும்பலாமா? எல்லா புருஷர்கள் கையை வேண்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவை நீங்க தான்ப்பா. எல்லா சகோதரிகள் சொல்லுங்க, கையை வேண்டி என் தேவை நீங்க தான்ப்பா. சபை முழுவதும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இருக்கிற வரைக்கும், உங்க சித்தத்தை நான் செய்யணும்னு நினைக்கிற வரைக்கும், பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தை நிரப்புகிற வரைக்கும், நீரே சந்தோஷமா இருக்கிற வரைக்கும், உண்மையே நான் தேடுகிற வரைக்கும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா.
எனக்கு இந்த உலகத்துல ஆண்டவரே மற்ற மனிதர்கள் தேடுகிற தேவைகள் எனக்கு ஒரு பெரிய தேவையா இருக்காது. ஏன் அது எனக்கு தேவையாவே இருக்காது. என் தேவையெல்லாம் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அந்த சுனேம் ஊராள் ஆண்டவரே, அந்த ஸ்திரியை கர்த்தர் தேசத்தின் நடுவே சுகமாய் வாழ பண்ணின ஆண்டவர். யோவான் சாணகன் தேவனுடைய திட்டத்தை அறிந்து ஆண்டவர் தேவனுடைய காரியம் என்னது அறிந்தவன் ஓடுங்க அப்படின்னா கர்த்தரே அவனுடைய தேவையாக இருந்தீர் ஆண்டவரே. தாவீதை நாங்க பார்க்கிறோம், கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. இப்படி அநேக பரிசுத்தவான்கள் நாங்க பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரே அவங்களுக்கு தேவையெல்லாம் நீங்களா தான் இருந்தீங்க. ஆனா அவங்க எல்லா காரியத்தையும் தேவன் ஆச்சரியமா நடத்துனீங்களப்பா. இன்னைக்கு இப்படி பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல திருப்தியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். செய்தி கொடுத்த மகளை ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.